மக்கள் திலகம் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே நடைபெற்ற திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்காக எம்ஜிஆர் உட்பட பலரும் தீவிர பிரச்சாரம் செய்து வந்தனர். அதில் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள நக்கலமுத்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவன் நம்பிராஜும் ஒருவர். அப்போது எதிரணியினர் உசிலம்பட்டியில் கலவரத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்த கலவரத்தில் அவர்கள் வீசிய வேல்கம்பு ஒன்று மாணவன் நம்பிராஜ் காலில் பாய்ந்து விடுகிறது. உடனடியாக நம்பிராஜ் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எம்ஜிஆருக்கு இந்த சம்பவம் தெரிந்தவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று நம்பிராஜை பார்த்து ஆறுதல் கூறுகிறார். தாங்கள் எதிர்பாராத வண்ணம் எம்ஜிஆர் நம்பிராஜை பார்க்க வந்திருப்பதை கண்ட நம்பிராஜ் குடும்பத்தினர் இன்ப அதிர்ச்சி அடைந்து விடுகின்றனர். தன்னை எம்ஜிஆர் பார்க்க வருவார் என்று தெரிந்திருந்தால் ஒரு வேல் கம்பல்ல 1000 வேல்கம்புகளை உடல் முழுவதும் பாய விட்டிருப்பேன் என நம்பிராஜ் உணர்ச்சி பொங்க எம்ஜிஆரிடம் சொன்னார். இதனால் நெகிழ்ச்சி அடைந்த வள்ளல் 10,000 ரூபாய் கட்டை மாணவன் நம்பிராஜ் கையில் கொடுத்தார். இது அவரது குடும்பத்துக்கு மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது.